ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்த்தி ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதில் அயன், கால்சியம் இந்த மாதிரி நிறைய சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. இது நமக்கு செய்கிறது ரொம்ப ஈஸியாங்க, சாப்பிட்றதுக்கும் நல்லா ஜூஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வாங்க அதை நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம செய்கிறது ரொம்ப ஈஸி தாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. நான் 200 கிராம் அளவு ராகி சேமியா எடுத்திருக்கேங்க. அதை அந்த பவுலில் சேர்த்திருங்க. சேர்த்திட்டு நம்ம கொஞ்சம் சின்ன சின்னதாக உடச்சி விட்டுக்கலாம். ரொம்ப தூள் பண்ணிடாதீங்க, கொஞ்சம் லைட்டாக மட்டும் சின்னதாக இருக்க மாதிரி நம்ம உடச்சி விட்டுக்கலாம். இப்போ உடச்சி விட்டாச்சு. இதில் தண்ணி சேர்த்திக்கோங்க. அந்த சேமியா மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம ஒரு டைம் கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். இப்போ நான் ஒரு இட்லி பானையில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தண்ணி சூடாகிட்டு இருக்குது. இப்போ இதை நம்ம 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. ஒரு இட்லி தட்டில் இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். நீங்கள் துணி போட்டு வைக்கிற இட்லி தட்டாக இருந்தால் துணி போட்டு அது மேலே எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை எண்ணெய் தடவி செய்கிற மாதிரி இருந்தாலும் அந்த இட்லி தட்டில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு இந்த சேமியா தண்ணி இல்லாமல் பிழிஞ்சிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்பவும் அழுத்தி பிழிச்சிங்கன்னா தூள் ரொம்ப நைஸாக மாவாட்டாயிரும். லைட்டாக மட்டும் இப்படி பிழிஞ்சிட்டு இதில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. இப்போ நம்ம இதில் வச்சிடலாம். வச்சு ஒரு 7 நிமிஷம் மட்டும் வேக வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நமக்கு ராகி சேமியா நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். நீங்கள் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் போகிற ரெசிபிலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ இதை எடுத்து வச்சுட்டாங்க. இது நம்ம அப்படியே மூடி வச்சிடலாம். இப்போ இதுக்கு ஒரு பாகு வச்சிடலாங்க. வெல்லம் நான் 1 கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். 1 கப்பு வெல்லத்துக்கு 1 கப்பு தண்ணி வச்சுக்கோங்க. கரெக்டாக இருக்கும். இது நம்ம வெல்லம் பாகு எடுக்க போகிறது இல்லைங்க. நமக்கு வெல்லம் கரைஞ்சி வந்தால் நமக்கு போதும். அதிலே 2 ஏலக்காய் நல்லா நுணுக்கிட்டு சேர்த்திக்கோங்க. இப்போ வெல்லம் நமக்கு நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இது நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம இறக்கி ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அடுத்து நம்ம நட்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாங்க. நான் பாதாம், முந்திரி, பிஸ்தா, பூசணி விதை இது எடுத்துருக்கேங்க. உங்கள்கிட்ட நீங்கள் என்ன நட்ஸ் இருக்கோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பேன் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு மட்டும் நெய் விட்டுக்கோங்க. நெய் நல்லா சூடானதும் இந்த பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த பருப்பை நம்ம சேர்த்திக்கலாம். சேர்த்து நல்லா நமக்கு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். என்ன நட்ஸ் இருக்கோ அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இது நம்ம விருப்பம் தாங்க. இது உங்கள்கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை சேர்த்திக்கோங்க. இப்போ பாருங்கள் நல்லா வறுத்துச்சு. இப்போ துருவின தேங்காய் நான் 1 மூடி அளவு சேர்த்திருக்கேங்க. இது 1 நிமிஷம் மட்டும் நீங்கள் வதக்குனிங்கன்னா போதும். தேங்காய் ரொம்ப கலர் மாறக்கூடாது. 1 நிமிஷம் மட்டும் வதக்கிட்டு எடுத்துருங்க. இதை நம்ம அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம வெள்ளைப்பாகு வச்சுருந்தோம்ல அதை நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சேமியாவில் அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்கோங்க. நம்ம எந்த அளவு தேவையோ நம்ம அந்த அளவு சேர்த்திக்கலாம். இது ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் வச்சுருக்க எல்லா பாயும் ஊற்றிட்டேங்க. 1 கப்பு தண்ணி ஊற்றிருந்தேன். அந்த 1 கப்பை நான் அப்படியே இதில் சேர்த்திட்டேன். இப்போ இதில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல தேங்காய், முந்திரி, பாதாம்லாம் அதை நம்ம சேர்த்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே ஒரு பவுலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு கொடுத்துட்டிங்கன்னா குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே நேரத்தில் நமக்கு ரொம்ப ஹெல்த்தி. நம்ம அதில் சுகர் சேர்க்காமல் நம்ம வெல்லம் தான் சேர்த்திருக்கோம்.